இயேசுவே நன்றி. ஹalleluya. Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. உமது இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே, ஜீவ தண்ணீரை ஊற்றும் ஆண்டவரே, எங்கள் மேலும் எங்கள் ஊழியரும். இயேசுவே நன்றி. ஹாராராரா, கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. வாரம் தூய் ஆவியானவரே, எங்களோட உணவாடும் ஐயா, எங்களை வழிநடத்தும். Praise the Lord. Praise Jesus. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. கடை உரை bondage. In the mighty name of Jesus we pray. Amen. God bless you. இன்னைக்கு திருப்பாடல் 119வது சங்கீர்த்தனத்துல 17 இருந்து 27 வரைக்கும் தியானிக்கின்றோம். அதுல ஆண்டவர் இன்னைக்கு சிந்திக்க அழைக்கின்ற ஒரு விஷயம் அப்படின்றது, நம்ம திருப்பாடல் 119வது சங்கீர்த்தனத்துல 17வது வசனம் வாசிக்கிறீங்களா? 119:17. உம் அடியானுக்கு நன்மை செய்யும், அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. உன் அடியானுக்கு, நம்ம உன் அடியானுக்கு அப்படின்றது ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை நம்ம ஆண்டவரின் வேலைக்காரர்களுக்கு, நமக்கு இந்த வார்த்தை ஆண்டவரின் பிள்ளைகளாக இருக்கும். ஆண்டவரின் வேலைக்காரன் ஏலி ஒரு குருத்தவராக இருந்தார். அவர் பல விஷயங்கள் தவறாக செய்திருந்தாலும் சரி, ஆனா சாமுவேலை பொறுத்த வரைக்கும் அவர் 1 சாமுவேல் 3:9வது வசனம் அவர் சொல்ற விஷயம், பேசுங்க ஆண்டவரே, உங்க வேலையான நான் கேட்கிறேன். உங்க வேலையான நீங்க பேசுறத நான் கேட்கிறேன் அப்படின்ட்டு அவரு கீழ்ப்படுகின்றார். ஒரு வேலையாளனின் ஒரு மனப்பான்மை சாமுவேலுக்கு அவர் தருகின்றார். நல்ல ஒரு விசுவாசமான ஒரு வேலையாளனாக நம்ம அவரு கருதப்படலைனாலும், திருப்பாடல் 119வது சங்கீர்த்தனத்தை எழுதினவர் மோசையுடன் ஜோஷுவாவும் எல்லாரும் கடவுளோட வேலைக்காரனாக அழைக்கப்படுகின்றார். நம்ம எல்லாருமே கடவுளோட பிள்ளைகளாக இருக்கும்போது எல்லாருக்குமே இந்த ஒரு அழைத்துதல், நம்ம கடவுளோட எல்லாருமே கடவுளோட வேலைக்காரர்கள், இந்த ஊழியக்காரர்கள்ன்றது மட்டும் கிடையாது, ஊழிய செய்கின்றவர்கள் அப்படின்றது மட்டும் கிடையாது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 16வது வசனம், சுதந்திரத்தை ஆண்டவன் வேலைக்காரர்களாக வாழுங்க அப்படின்ட்டு. 1 பேதுரு 2:16 வாசிக்கிறீங்களா? நீங்கள் விடுதலை பெற்றுள்ளீர்கள், விடுதலை என்னும் போர்வையில் தீமை செய்யாதீர்கள், கடவுளுக்கே அடிமைகளாய் இருங்கள். ஆமேன். ஆமேன். கடவுளுக்கே அடிமைகளாக, கடவுளுக்கே வேலைக்காரர்களாக இருங்க. திருப்பாடல் 119ல பாத்தீங்கன்னா 91வது வசனம், 91ல அதுல இந்த பிரபஞ்சமே எல்லாமே கடவுளுக்கு வேலை செய்கின்றவர்கள் தான், கடவுளுக்கு பணிவிடை செய்யும் அடிமையாக இருக்கின்றார்கள். 91வது வசனம் வாசிங்களா? உம் ஒழுங்குமுறைகளின் படியே அனைத்தும் இன்று வரை நிலைத்துள்ளன, ஏனெனில் அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன. ஆமேன். அவை உமக்கு ஊழியம் செய்கின்றன. இந்த ஒரு வேலைக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அது ஒரு கடவுள் தருகின்ற ஒரு ஆதாமை படைக்கும் போது ஆதாமுக்கு முதல் விஷயமாக ஆதாமுக்கு சொல்ற விஷயம் என்ன? அவர் முதல்ல ஒரு குடும்பத்தை அவர் தரல. நல்லா கவனிச்சீங்கன்னா ஆதாமுக்கு சொல்ற விஷயம், முதல் விஷயம் என்ன? அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார், பொறுப்பை கொடுக்கின்றார். இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு ஆன ஒரு குடும்பத்தையும் அவர் தனிமையில செய்வதற்கு அது முடியாம அது ஒரு உதவியாளரை அவர் தருகின்றார், ஒரு குடும்பம். அதுக்கப்புறம் தான் தொடக்க நூல் 2வது அதிகாரம் இந்த 15வது வசனம், ஏதேன் தோட்டத்துல போய் நீ இதை பார்த்துக்கோ, பாதுகா, அது வளரு, அதை பாதுகா அப்படின்றாரு. தொடக்க நூல் 2:15. ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை அங்கு கொண்டு வந்து குடியிருக்க செய்தார். ஆமேன். ஆமேன். பண்படுத்தவும் அதை பாதுகாக்கவும் அந்த 2 வேலைகளை அவர் கொடுக்கிறார். அதை வளர்க்கணும், சாத்தான் அங்க அழகை கிட்ட இருந்து அவர் அதை பாதுகாக்க வேண்டியது அவரோட பொறுப்பாக இருந்தது. நம்ம வாழ்க்கையில இந்த ஒரு பொறுப்பு என்ன, எதற்காக கடவுள் நம்மளை படைச்சிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம்
நமக்கு தெரியல. நமக்கு இது நம்ம பல பாவங்கள் செய்துகின்ற காரணமும் இதுதான். எதுக்காக என்ன நோக்கம், த பர்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. என்ன நோக்கம், த வை, எதற்காக என்ன உருவாக்கப்பட்டது, அதோட ரகசியம் என்ன, அந்த அடித்தளம், அது ஒரு மாறாத ஒரு ரகசியம். நமக்கு பல ஆசைகள் வரலாம், நான் இது செய்யலாம், அது செய்யணும், அது பல ஆசைகள் வரலாம். ஒரு விஷயத்தை நிறைவேற்றுவதற்காக நம்ம அவர் கடவுள் படைத்ததே அதுக்காக தான். படைப்பின் காரணம் என்ன, ஒரு பர்பஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஒரு விஷன், ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் இந்த விஷயங்கள் எல்லாம் மகன் செய்யணும், என் பிள்ளை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை கொடுக்கிறாரு. ஒரு வேலையை கொடுக்கிறாரு. இந்த பர்பஸ்ன்றதுதான் அந்த ஒரு வீடோட ஒரு அடித்தளம் என்றது ஒரு விஷயம். அந்த வீடு தான் இந்த விஷன். எத்தனை அறைகள் வேணும் அந்த வீட்டுல, அந்த ஹால் எவ்வளவு பெருசா இருக்கணும் அப்படின்றதுதான் அந்த விஷன். என்னென்ன விஷயங்கள், அதெல்லாம் அந்த விஷன் அப்படின்றது மாறிக்கிட்டு இருக்கலாம், கொஞ்சம் பெருசாகிட்டே போகலாம். நம்ம எந்த அளவுக்கு கடவுளுக்கு செவி சாய்க்கிறோமோ அதை பொறுத்து இருக்குமோ. எரேமியாவை அழைக்கும் போது அவர் சொல்ற மிக முக்கியமான ஆழமான ஒரு வசனம், எரேமியாவின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் 5வது வசனம், நான் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கின்றேன் அப்படின்ற ஒரு முக்கியமான வசனத்தை வச்சு அவர் சொல்றாரு. வாசிங்களா? தாயின் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன், மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த ஒரு பெறுவதற்கு நம்ம அவருக்கு ஒரு வேலை செய்வதற்காக, ஒரு வேலைக்காக அவர் அழைத்திருக்கின்றார். அவர் நம்மளை படைத்ததே அதுக்காக. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு விஷயத்த உருவாக்குறீங்கன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு பொருள் உருவாக்குறீங்க, அது ஒரு பயனற்ற விஷயமா உருவாக்குறீங்களா? இல்ல. கடவுள் ஒண்ணுமே பயனற்ற விஷயமாக யாரையும் வீணாக அவர் படைத்தது கிடையாது. எபேசியர் 2வது அதிகாரத்துல 10வது வசனம், நீங்க யார் என்று ஒரு நிறைவே இருக்காது. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில விரும்பின திட்டம் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா நமக்குள்ள ஒரு நிறைவே இருக்காது. பல விஷயங்கள் நீங்க உலகத்துல சாதிச்சிருக்கலாம், ஆனா ஒரு நிறைவு இருக்காது. எபேசியர் 2:10 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் நாம் கடவுளின் கைவேலைப்பாடு, நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆமேன். ஆமேன். பிறக்கிறதுக்கு முன்னாடியே, முன்கூட்டியே, நம்ம கணவன் மனைவியாக அவங்க சிந்திப்பதற்கு முன்னாடி, அப்பா அம்மா சிந்திப்பதற்கு முன்னாடியே முன்கூட்டியே, யாரும் எதர்ச்சியாக தெரியாம பிறந்துட்டேன். சில பேர் பிறப்பே திட்டுவாங்க. ஒரு பயன் இல்லாம நம்ம இருக்கிறோம், நம்ம எதுக்காக கடவுள் படிச்சாரு நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு சமாதானமே இருக்காது, ஒரு நிறைவே இருக்காது. நீங்க செய்யற வேலையா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், நீங்க அச்சீவ் பண்ண விஷயங்கள், நீங்க சாதிச்ச விஷயங்களா இருக்கலாம். ஆனா பல விஷயங்கள் நீங்க, ஆனா உங்க எதற்காக கடவுள் படைத்திருக்கின்றான் அது தெரியல அப்படின்னு சொன்னா, அதனாலதான் பல பாவங்கள் இந்த குடிக்கு நம்ம அடிமையாகும். நமக்கு ஒரு நோக்கம், கடவுள் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், இதுக்காக தான் என்ன படைச்சிருக்கிறான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா நம்ம பாவத்துக்கே போக மாட்டோம். நம்ம உறவுகள்ல பல பிரச்சனைகளே இருக்காது. நம்ம சரீரத்தை வீணாக்க மாட்டோம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த விஷயங்களை நம்ம ஆண்டவர் ஏற்றபடியாக பயன்படுத்துவோம். மிகப்பெரிய பிரச்சனை இந்த குடிக்கு அடிமை, பலவிதமான பாவங்கள்லாம் நடக்கிற விஷயம் காரணம் இதுதான். நம்ம எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியல. அதான் விபிலியத்துல படுறது கடவுளோட திருமணம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல போடப்பட்டு, சில பேர் அவங்களுக்கே ஒரு விஷனை உருவாக்கிக்கிறாங்க, தொலைநோக்கு பார்வை அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. நானும் உருவாக்குனேன் ஒரு காலகட்டத்துல.
ஆண்டவர்கிட்ட போய் கடவுளே இந்த மாதிரி ஒரு பிசினஸ் செய்யணும், எனக்கு அதுக்கு இவ்வளவு காசு தேவை, இதெல்லாம் வந்து முடிவு பண்ணியாச்சு. கடவுள்கிட்ட போய் வந்து கடவுளோட ஆசீர்வாதம் மட்டும் தான் தேவை. எனக்கு அந்த நேரத்துல இந்த அளவுக்குலாம் தெரியாது. அப்போ நான் ஜெபிக்க ஒருத்தர்கிட்ட இல்ல ஃபர்ஸ்ட் முதல்ல நான் ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் தருகின்ற வார்த்தை ஒண்ணு, மனிதர்களை பிடிப்பனாக நான் மாற்றுவேன் அப்படின்னு. அது இருக்கட்டும் கடவுளே, இந்த ஒரு பிசினஸ் வந்து ஆசீர்வதிங்க. நம்ம அப்படித்தானே யோசிக்கிறோம். நம்ம கடவுளை பயன்படுத்தணும், இல்ல கடவுளோட வேலையானா இருக்கிற ஒரு எண்ணம் நமக்கு கிடையாது. நம்ம கடவுளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஆசைகளுக்காக கடவுள்கிட்ட சொல்றோம். அதான் நமக்கு வந்து ஒரு நிறைவே கிடையாது. அவரு ஆசைப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைவேறானால ஒரு சமாதானமே இருக்காது. ஆண்டவர்கிட்ட போற ஆண்டவர் சொல்றாரு, நம்ம மனிதனை பிடிப்பதாக நான் மாற்றுவேன். அப்புறம் அந்த காலகட்டத்துல எனக்கு தெரிந்த ஒரு நபர் இருந்தார். ஒரு நல்ல ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவர் இன்டர்நேஷனல் பிரீச்சர், அவர் பிரதர் பெஞ்சமின் கொன்சாகான்னு சொல்லி. சோ அப்ப அவர்கிட்ட ஜெபத்திற்காக போகும்போது அவர் எனக்காக ஜெபிச்சுட்டு அவர் சொன்ன விஷயம் தான், ஏதோ சில போதனைகள்லாம் வந்து செய்யறாரு. ஐ மீன் இந்த மாதிரி ப்ரீச்சிங் பண்ற பழக்கம் இருக்காப்பா அப்படின்னு கேட்டார். கேட்டுட்டு ஆமா பிரதர் செய்யற பழக்கம் இருக்கு அப்படின்னு போது அவர் சொன்னாரு, உன்னோட அந்த ஒரு ஊழியத்தை ஆண்டவர் வந்து உயர்த்துகின்றார். ஊழியத்தை பத்தி தான் அவர் பேசும், என்னோட அழைத்துதல் பத்தி தான் அவர் பேசும். கடவுளுக்கு அவரோட திட்டம் மேலான திட்டம். அதனால நமக்கு பல விஷயங்கள் நமக்கு அறிவு குறைவாக இருக்கலாம். பல விஷயங்கள் அவர் திட்டத்தை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் பல விஷயங்கள் நமக்கு வந்து பற்றாக்குறைகள் இருக்கலாம். இது நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு திட்டம் கிடையாது. அவர் வெளிப்படுத்துதல், இது ஒரு வெளிப்படுத்தலாக வருகின்ற ஒரு விஷயம். ஜெபத்தில் நம்ம புரிந்துக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த எதற்காக நம்ம படைக்கப்பட்டோம் என்ற ஒரு ரகசியம். இது ஒரு ரகசியம். பல பேர் இது தெரிஞ்சுக்காதனாலதான் பல பாவத்திற்கு நம்ம விடுறோம். வேற எதுவும் கிடையாது, வேற எந்த காரணமும் கிடையாது. இந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பல ஆசீர்வாதங்களை நம்ம தரணும். பல ஆசீர்வாதங்களை நம்ம தரலாம். பல என்ன சொல்லணும், இப்போ ஓஃப்ரா வின்ஃப்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டுல இருந்து ஒரு பெண்மணி, அவங்களுக்கு வந்து அவங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் பல பற்றாக்குறை, சாப்பாடுக்கு வழி இல்லாத ஒரு சூழ்நிலையில பிறந்து வளர்ந்தாங்க. பல விதமான கல்யாணம் ஆகி அங்க பல விதமான வேதனைகள், அடி, பெரிய பிரச்சனைகள்ல வளர்ந்த ஒரு பெண்மணி. ஆனா அவங்க சூழ்நிலைகள் அவங்க யார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சோகம் வந்து மற்றவர்களுக்கு ஒரு ஒரு வழி என்ன சொன்ன ஒரு உதவியாக, ஒரு தைரியம் தருகின்றதாக மாறின ஒரு விஷயமா. நம்ம சூழ்நிலைகள் ஆண்டவரின் திட்டம் முடிவு செய்கின்ற ஒரு விஷயம் கிடையாது. என் சூழ்நிலைகளை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரர் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பும் பல விதத்துல பாத்தீங்கன்னா சிந்திச்சீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வாய்ப்பும் இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆனா கடவுள் வந்து உயர்த்துகின்றான். பர்பஸ் அப்படின்றது நான் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மாற்றக்கூடிய, அந்த எதற்காக கடவுள் படைத்திருக்கின்றார் அப்படின்னு நம்ம உணர்ந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம யார் அப்படின்ற ஒரு விஷயமே மாற்றலாம். அதை வந்து முக்கியமா நம்ம புரிஞ்சுக்கணும். யோவான் நற்செய்தி 17 4வது வசனம், நீங்க கொடுத்த வேலையை நான் நிறைவேற்றினேன் இயேசுவானவர் சொல்லுவார். யோவான் நற்செய்தி 17 4வது வசனம் வாசிங்களா? நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். ஆமென். ஆமென். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை வந்து கடவுள் வந்து ஒப்படைத்திருக்கின்றார். இயேசுவாண்டவருக்கு ஒப்படைத்தது போல நம்ம வந்து நம்மளே வந்து உருவாக்குறோம். எனக்கு காசு சம்பாதிக்கிறது தான், என் பிள்ளைகளை பார்த்துக்கிறது தான் என்னோட வேலை, அந்த மாதிரி உருவாக்குறது கிடையாது. கடவுள் வெளிப்படுத்துவார். அது ஒரு வெளிப்படுத்துதல் வருகின்ற விஷயம். வெளிப்படுத்துதல் ஆழ் மனதில் அவர் பேசுவார் உறவு வழியாக. இந்த ஒரு விஷயம் நமக்கு கிடையாது. நீதிமொழிகள் 29வது அதிகாரத்தில் 18வது வசனம், இந்த அதான் அவரு ரொம்ப தெளிவாக ஆண்டவர் வார்த்தையில போட்டிருக்கு. இந்த ஒரு வெளிப்பாடு இல்லாததுனால, கடவுள் எதற்காக நம்ம படைத்திருக்கின்றார் என்ற உணர்வு, நம்ம ஒரு புரிதல் இல்லாததுனால நம்ம அழுகின்றோம்.
நீதிமொழிகள் 29:18 வாசிக்கிறீங்களா? எங்கே இறை வெளிப்பாடு இல்லையோ அங்கே குடிமக்கள் கட்டுக்கடங்காமல் திரிவார்கள். நீதி இது போதனையின்படி உண்மை. நடப்பவர் பொது அந்த முதல் பகுதி மட்டும். இறை வெளிப்பாடு எங்கே இறை நம்ம வெளிப்பாடு இல்லையோ வாசிங்க. அங்கே குடிமக்கள் கட்டுக்கடங்காமல் திரிவார்கள். புரியுதுங்களா? நீதி போதனையின்படி அதான் நடப்பவர்கள் நற்பேறு பெற்று திகழ்வர் மகிழ்வர். நல்லா ஆமென். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த இறை வெளிப்பாடு நமக்கு தேவை. எதற்காக கடவுள் படைச்சிருக்கான்னு சொல்லி கடவுள் வெளிப்படுத்தணும். அதுக்குதான் இப்போ நீங்க கவுன்சிலிங் வந்திருந்தீங்க அப்படின்னா நாங்க இந்த நோக்கமே மேலான நோக்கம். கட்டுகளை உடைப்பதோ வெளிப்படுத்துதலை கொடுக்கறதுன்றது மட்டும் இல்லை. அவரோட ஒரு உறவுக்கு வருவதற்கு, அந்த உறவுல அவரோட வெளிப்பாடுகள் கிடைக்கணும். கடவுள் வழி நடத்தணும். கடவுள் உங்களோட பேசணும். எந்த திட்டத்தை வைத்திருக்கின்றார் என்று வெளிப்படுத்தணும். இந்த உலக ஆசைகள் நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவர் திட்டத்தை ஆசைப்பட்டு அது நிறைவேறணும்னு சொல்லி விரும்பி நம்ம அதை தேடி நடக்கின்றவர்களாக மாறும். அடுத்த நாள் எழுந்துறதற்கு அது அந்த திட்டம் ஒரு தூண்டுதலாக இருக்கும். அவரோட திட்டம் அது ஒரு தைரியத்தை கொடுக்கும். அது ஒரு ஊக்கத்தை நமக்கு கொடுக்கும். அது இல்லாம நம்ம வாழ்க்கை ஒரு என்னடா நேற்றுக்கு செஞ்ச விஷயம் தான் இன்னைக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு அந்த மாதிரி கிடையாது. இன்னைக்கு ஒரு விஷயத்த புதிதாக ஒரு விஷயத்தை எனக்கு கடவுள் கற்றுத் தருவார். அவர் எனக்காக வைத்திருக்கிற திட்டத்திற்கு ஏற்ப சில விஷயங்களை எனக்கு இன்னைக்கு ஒரு புதுமையான விஷயத்த அவர் செய்ய போறாருன்ற ஒரு ஆர்வத்தோட நான் எழுற விஷயம் ஒரு நபர். புரியுதுங்களா? இன்னைக்கு காலையில எழுந்துற போது இன்னைக்கு எனக்கு புதுசா எனக்கு கடவுள் ஏதாவது சொல்லி தருவார், என்ன வழி நடத்துவாங்க. ஹபக்கூப்பின் புத்தகம் 2வது அதிகாரம் 2-3 வசனம். 2-3 இந்த 2 வாசிக்கிறீங்களா? ஹபக்கூப் 2வது அதிகாரத்துல 2-3. ஆண்டவர் எனக்கு அளித்த மறைமொழி இதுவே: காட்சியை எழுதிவை, விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகையில் தெளிவாய் எழுது. குறித்த காலத்தில் நிறைவேறுவதற்காக காட்சி இன்னும் காத்திருக்கின்றது, முடிவை நோக்கி விரைந்து செல்கின்றது. ஒரு காலம் பொய்யாகாது. அது காலம் தாழ்த்தி வருவதாக தோன்றினால் எதிர்பார்த்து காத்திரு, அது நிறைவேறியே தீரும், காலம் தாழ்த்தாது. ஆமேன். ஆமேன். ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு தெளிவா புரியணுன்றதுக்காக சொல்றேன். ஒரு எடுத்துக்காட்டு, ரிட்டையர்மெண்ட் ஆன சில நபர்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னு, ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்ப என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாது. சும்மா அப்படியே சரி ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓய்வு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க இருப்பாங்க. ஒரு என்ன சொன்னா அதுக்கப்புறம் அப்படியே சோர்வடைஞ்சு அப்படியே அவங்க உடல் நலமும் கம்மியாயிடும். அவங்க என்ன சொன்னா மனதளவுலையும் சோர்வடைஞ்சிருவாங்க. முன்ன மாதிரி ஒரு இதே இல்லை. அப்புறம் அது அந்த மாதிரி நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காலம் அவங்களால அவங்க வாழ மாட்டாங்க. ஆனா இதே சில நபர்கள் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலையெல்லாம் அவங்க ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை, ஆவியானவர் சில விஷயங்களை சொல்லியிருப்பார். நீ இதை செய்யாது. அவங்க அதை செய்யற முயற்சிகள் எடுக்கும்போது அவங்க வாழ்க்கை இன்னும் ஒரு நீண்ட வாழ்க்கையாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த தொலைநோக்கு பார்வை, அந்த ஒரு விஷன் கடவுள் தருகின்றது. நம்மளா உருவாக்குகின்ற விஷயத்தை பத்தி நான் பேசுறேன். நெல்சன் மண்டேலா, சவுத் ஆப்பிரிக்கால இருந்தவர். நெல்சன் மண்டேலா 27 வருஷம் அவரு சிறைச்சாலையில இருந்தார். ஒரு மனிதனுக்கு அந்த ஒரு விஷன் இல்ல, எதற்காக கடவுள் படைத்திருக்கின்றார் அப்படின்னு ஒரு நோக்கம், தொலைநோக்கு பார்வை இல்லை அப்படின்னு சொன்னா அவர் அங்கே அழிந்திருப்பார், இறந்திருப்பார். அவர் அங்கே ஒரு சுதந்திரம் கிடைக்கணும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லி, அந்த கருப்பின மக்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கணும் அப்படின்ற ஒரு தொலைநோக்கு பார்வை அவருக்கு இருந்தது. அதனால அந்த சூழ்நிலையிலும் படிக்கிறதுக்கு, வளருவதற்கு அங்க இருந்த சிறைச்சாலையில இருந்த நபர்களுக்கும் அந்த போலீஸ் ஆளுங்களுக்குமே ஒரு ஊக்கம் தருகின்ற விதத்திற்கு அவர் வாழ்ந்தார். அதுல மட்டும் இல்ல, அவரோட நாட்டுக்கும் ஒரு விடுதலை வருகின்ற விதத்திற்கு அவர் இருந்தார், நெல்சன் மண்டேலா.
நம்மை எதற்காக அவர் படைத்தார் அப்படின்றது ஒரு விஷயம் மாறவே மாறாது. மாறவே மாறாது. அது நித்தியத்திற்கு இதுக்காக தான் படைத்திருக்கின்றேன். அதனாலதான் சில பேர் அபார்ஷன்லாம் செய்யும் போது, எனக்கு குழந்தைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம கடவுளின் பல திட்டத்திற்கு நம்ம செவி சாய்ப்பது இல்லை அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அது ஒரு மிகப்பெரிய பாவம். எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாவம் அப்படின்னு தெரியாது. சில நேரத்துல பல பல பெரிய பெரிய நோய்க்கு வந்து மருந்துகள் அது வழியாக ஒரு நபர் வழியாக கொடுக்கலாம்னு ஆர்டர் விரும்பி இருப்பாரு. ஆனா நம்ம தான் ஏற்றுக்கொள்றது தயாராக இல்லை. முதல் விஷயம், திட்டம். கடவுள் வந்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அது கடவுள் தருகின்ற திட்டம், நம்மளா தேடுகின்ற திட்டம் கிடையாது. இரண்டாவது விஷயம், இந்த திட்டம் இருந்தால்தான் நமக்கு ஒரு வாழ்க்கையே, ஒரு அடையாளமே அதுதான். அதுக்காக தான் உருவாக்கி இருக்கிறாரு. அது உறுதியாக நிறைவேறும். மூன்றாவது விஷயம், அவரோட ஒத்துழைச்சால் நிறைவேறும். மூன்றாவது விஷயம் அப்படின்றது, இந்த திட்டத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், இந்த தொலைநோக்கு பார்வை நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா, அதை நிறைவேற்றுவது அப்படின்றது உங்க பொறுப்பு. அதுக்கு யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. கடந்த காலம் எங்க அப்பா இப்படி இருந்தாரு, எனக்கு வந்து படிப்பு இல்லை, அது இல்லை, யாரையும் எதையும் குற்றம் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. உங்க சூழ்நிலைகளை குற்றம் சொல்றது அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒண்ணு, திட்டத்தை கடவுள் வெளிப்படுத்திட்டார் அப்படின்னா, இந்த ஓனர் நம்ம தான் ஓனர். நம்ம வந்து ஆண்டவரின் கிருபையால் இதெல்லாம் நிறைவேற்றும். நம்ம பலவிதமான சாக்கு போக்குகள், இந்த தாளந்தின் ஓமை இருக்கிற அவர் என்ன செய்யறாரு, அவர் அதை புதைச்சிடுறாரு. அவர் ஆண்டவர் தருகின்ற கிருபைகளை அவர் பயன்படுத்தல. மத்திய 25 பாத்தீங்கன்னா தாளந்தின் ஓமையில பலவிதமான சாக்கு போக்குகள் சொல்லும். நம்ம பாரத்தை நம்ம தான் சுமக்கணும். என்ன இது, சகோதர சகோதரிகள் உதவி செய்யல, அப்பா அம்மா உதவி செய்யல, என்னோட இவங்க இது செய்யல அது செய்யலன்னு சொல்லி பல சாக்கு போக்குகள் சொல்றோம். கலாத்தியர் 6வது அதிகாரத்துல 5வது வசனம் வாசிக்கிறீங்களா? கலாத்தியர் 6:5. ஒவ்வொருத்தர் நம்மளோட ஒரு பாரங்கள் நம்மளே சுமக்கணும். கலாத்தியர் 6:5 வாசிக்கிறீங்களா? ஒவ்வொருவரும் அவரின் தாங்கிக் கொள்ளட்டும். ஆமீன். ஆமீன். இந்த திட்டம் வெளிப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து மற்றவங்களை குற்றம் சொல்லாமல் நம்ம சுமையை நம்மளே சுமக்கணும். பிலிப்பியரின் புத்தகம் 2வது அதிகாரத்துல 12வது வசனம். நம்ம ஒரு நடுக்கத்துடன், ஒரு பயத்துடன், அச்சத்துடன் இந்த திட்டம் வந்து நிறைவேறணும். உறுதியாக ஆண்டவரோட திட்டம் நிறைவேறணும். அவருக்கு நான் வந்து இந்த ஊழியத்தை செய்யணும். எந்த வேலையாக இருக்கணும், அது எது வேணா இருக்கணும், எந்த திட்டமாக இருக்கணும். பிலிப்பியரின் புத்தகம் 2வது அதிகாரத்துல 12வது. என் நண்பர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் வந்தபோது மட்டுமல்ல, அதை விட அதிகமாக உங்களோடு இல்லாத இப்பொழுதும் கீழ்ப்படிந்து வருகிறீர்கள். எனவே நீங்கள் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் மீட்புக்காக உழைத்து வாருங்கள். ஆமேன். ஆமேன். அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவர் தருகின்ற பொறுப்பை நிறைவேற்றுவது நம்ம கடமை. சில பிரச்சனைகள்லாம் வரும்போது மற்றவர்களை குற்றம் சொல்ற பழக்கம் நமக்கு இருக்கலாம். இல்ல, இது நம்ம கடமை. 4வது கடைசியான ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு திட்டத்தை தந்தார் அப்படின்னு சொன்னா அதற்கான தேவையான விஷயங்கள், அதுக்கு சில நபர்கள் தேவைப்படலாம். இப்ப இந்த ஊழியம் செய்யும்போது ஒரு டீம் தேவைப்படுது. அது உண்மையான தேவைதான். டீமை கடவுளே நபர்களை ஆண்டவரே கொண்டு வருவார். நீங்க நினைக்கலாம், நான் வந்து ஒரு பெண்மணி என் வீட்டுல இருக்கிற, எனக்கு என்ன திட்டத்தை கடவுள் வச்சிருக்க போறார்? எனக்கு ஒரு திட்டம்லாம் இருக்கா? இருக்கு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். அந்த திட்டத்தை வந்து புரிந்து கொள்ள முயற்சிகள் செய்யுங்க. எல்லாருக்கும், ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு திட்டத்தை கடவுள் வச்சிருக்கிறாரு. இந்த திட்டத்தை தெரியாததுனாலதான் நம்மளா ஒரு திட்டத்தை வந்து படைச்சுக்கணும் நம்ம மனதுல. சில திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா கடவுளுக்கு எதிராகவே இருக்கு. கடவுள் அதை விரும்பி இருக்கவே மாட்டார். கடவுள் அதை விரும்பி இருக்கவே மாட்டார். நமக்கு எல்லாம்
நமக்கு எல்லா தேவைகளும் தந்துட்டு அவர் திட்டத்தை நிறைவேற்ற மாட்டார். அரசர்கள் இயேசுவாண்டவர் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க தங்கத்தை கொடுப்பாங்க. தேவைகள் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த குழந்தையோடு சேர்ந்து ஒரு திட்டத்தோட திட்டம் வந்ததுக்கு அப்புறம் திட்டத்துக்காக நம்ம உழைக்கும் போது அந்த தேவைகளும் அதோடு சேர்ந்து வரும். அந்த மக்களை ஆண்டவர் அவரோட பிள்ளைகளை கொண்டு வருகின்றார். அதோட தேவையான பொருளாதாரத்தையும் எனக்கு தருகின்றார். ஆண்டவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, நீ யாருக்கிட்டையும் இது வேணும், இது தேவை இருக்கு. இப்ப நான் ஊழியத்துக்கு போறேன், ஊழியத்துக்கு போகும்போது அங்க போறதுக்கு வர்றதுக்கு கூட செலவு காசு கிடைக்காது. ஆனா ஆண்டவர் அதுக்கு தேவையான ஒரு உதவியா ஆண்டவர் வேற விதத்துல அவர் தருகின்றார். அதற்கான வாய்ப்பு எல்லாமே அவரே அது ஆன்மீக விஷயங்கள்ன்றது மட்டும் கிடையாது. ஈலான் மஸ்க் இந்த உலகத்திலேயே பெரிய செல்வந்தர். அவரோட ஒரு தொலைநோக்கு பார்வை என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் நம்ம மார்ஸ்ல போய் நம்ம வாழணும் அப்படின்ற அவரோட ஒரு எண்ணம். அதை சிந்திக்கும் போது சில பேர் ஒரு முட்டாள்தனமாக சிந்தித்தார். அப்போ அவர் என்ன செய்யறாரு, அவரோட சொந்த காசை வைத்து அவர் அது செய்ய ஆரம்பிக்கின்றார். ஆனா அந்த திட்டம் நிறைவேறு இப்ப பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய 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 நபர்கள்லாம் இதுல பங்கு பெறாரு. இப்ப நான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பில்லியன்ஸ் கோடிக்கணக்குல காசு இப்ப நாசாவே பல பேர் இதுல காசு போட ஆரம்பிச்சிருக்காங்க. பல தோல்விகள் அவர் சந்திச்சிருக்கிறாரு. முதல் 3 ராக்கெட் அப்படியே கண்ணுக்கு முன்னாடியே வெடியுது. அவ்வளோ முயற்சிகள் எடுத்து தூக்கம் இல்லாமல் அவர் ஆல்ரெடி பல பிசினஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு நடுவுல இதை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ இதுல பல பிரச்சனைகள். ஆனா அதையும் மீறி அவர் இப்ப பல படிகளை எடுத்து பல விஷயங்களை அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். தேவைகள் ஆண்டவர் ஒரு விஷயத்த ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா தேவையான விஷயங்களை அவர் கொண்டு வரவும் செய்வார். அவர் ராஜ்யம் நீதியும் தேடுங்கள், இது அனைத்தும் உங்களுக்கு நடக்கும். பிலிப்பியர் 4:19 உங்க தேவைகள் அனைத்தும் அவர் இயேசு கிறிஸ்து வழியாக அவர் பூர்த்தி செய்வார். நீங்க நம்பிக்கை வைக்க தயாரான, அந்த திட்டத்தை தேடுவதற்கு தயாரான, நம்மளா திட்டத்தை உருவாக்கி தான் நம்ம பல பாரங்கள் நம்ம கடவுள்கிட்ட போய் இதை நிறைவேற்றும் ஆண்டவர் பல பாரங்கள் நம்மளா நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறீங்களா? என் கடவுள் இயேசுவின் வழியால் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். ஆமென். ஆமென். ஒருத்தர் நிக்கோலஸ் ஜேம்ஸ் விஜிக் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு காலு இல்ல கையும் கிடையாது. ஆனா இப்போ அவர் நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கார். கடவுளுக்காக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், மற்றவர்களுக்கு ஊக்கத்தை அளிக்கின்றவரா. அவர் குடும்பத்தோட அவர் மனைவியும் பிள்ளைகளும் இருக்காங்க. அவர் குடும்பத்தோட ஆண்டவருக்காக அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்றார். அவங்க எல்லாம் தேவைகளும் நம்ம அவர் திட்டத்திற்கு ஏற்ப நம்ம விசுவசிக்க தயாராக இருந்தால், நம்ம பல நேரத்துல இயேசு ஆண்டவர் பின்னாடி வர்றதுன்னா நம்மளோட ஒரு ஆறுதலுக்காக தான் பல நேரத்துல. ஆனா ஒரு மனம் மாற்றுதல், ஒரு நம்ம சிந்தனை இந்த மாதிரி சிந்திக்க ஆரம்பி அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு மாற்றுதல், இதயத்துல ஒரு மாற்றத்திற்காக ஆவியானவர் கேட்கும் போது மாறுவதற்கு தயாராக நம்ம நண்பர்களாக அவருக்கு வேலைக்காக அவர் கீழ்ப்படிவதற்காக அவர் அழைக்கிறார். சும்மா விசிறிகளாக மாறுவதற்காக கிடையாது. அதனாலதான் பல நம்ம ஜெபங்கள் அவர் திருவுளத்துக்கு ஏற்ப ஜெபிக்கும் போது எல்லாம் நடக்கும்ன்றது தான். யாக்கோபின் நூல் 1:22 அவர் வார்த்தைகளை கேட்கின்றவர்களாக மட்டும் இல்லாம அது கடைபிடிக்கின்றவர்களாக மாறுங்க. சரிங்களா? யாக்கோபு 1:22 வாசிக்கிறீங்களா? இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள். ஆமென். ஆமீன். ஆண்டவரே அழைத்தவங்க விண்ணகத்துக்கு செல்ல மாட்டாங்க. அவரு திருவுளத்தை, அதான் எபேசியர்ல போட்டிருக்கோம், அறிவெளியாக இருக்காது.
அவர் திருவுளத்தை புரிந்து கொள். எத்தனை பேர் நம்ம திருவுளத்தை விரும்புகின்றோம், அதை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கு. யோசேப்புக்கு அவருக்கு வந்து நல்ல வயசானதுக்கு அப்புறம் தான் அவரோட திருவுளத்தை வெளிப்படுத்துகின்றார். அவர் வந்து கணவராக மாதாம் இயேசு ஆண்டவரை காற்றுக்கொண்ட ஒரு பொறுப்பு அவர் பெறுகின்றார். யோனாவுக்கு அந்த கடல் அந்த ஒரு இது எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு. பவுலோட மனம் மாறுதல் வரும்போதே உடனே ஒரு பொறுப்பை தருகின்றார். இதுதான் உன் வாழ்க்கையில திட்டம், என் திட்டம் அப்படின்னு சொல்லி. திட்டம் இல்லாம ஒரு நபரையும் வந்து அவர் அழைப்பதே கிடையாது, படைப்பதும் கிடையாது. உங்க திட்டம் என்ன ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அதை புரிந்து கொள்ளுங்க, அதை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்க. நிறைவான ஒரு வாழ்க்கையை நீங்க வந்து வாழ்வீங்க. இன்னைக்கு 5 விஷயங்கள் இந்த திட்டத்தை பற்றி நம்ம 4 விஷயங்களை கற்றுக்கொண்டோம். நாளைக்கு இன்னும் அடுத்த இருக்கிற 6 விஷயங்களை நம்ம வந்து இன்னும் ஆழமாக இதுல இந்த திட்டத்தை பற்றி எப்படி நிறைவேற்றுவது அப்படின்றதெல்லாம் இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்வி சந்தேகம் இருக்கா? ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இது ஆன்மீகமான திட்டம் மட்டும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எந்த விதமான ஒரு திட்டமாகவும் இருக்கலாம். உலகத்துல இருக்கிற ஏதாவது ஒரு இது நம்மளை குறிச்சு ஒரு திட்டம்ன்றது பதிலா மற்றவர்களுக்கு ஒரு பணிவிடை செய்கின்ற ஒரு உதவி செய்கின்ற விதமான ஒரு திட்டமாக இருக்கு. இப்ப மதர் தெரேசா அவங்க வந்து ஒரு கன்னியாஸ்திரியா இருந்தாங்க. நல்ல 25 வருஷமா ஒரு டீச்சரா இருந்தாங்க. ஆனா வந்து 20 வருஷம் ஆனதுக்கு அப்புறமே 10-15 வருஷம் 20 வருஷம் ஆனதுக்கு அப்புறமே கடவுள் அழைக்கிறார் வெளியில வந்து. மதர் தெரேசா உலகத்துக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ஆனா ஒரு திட்டத்தை, மேலான திட்டத்தை வைத்திருக்கின்றார். அந்த விஷன் மாறிக்கிட்டே இருக்கலாம். சின்ன ஒரு பொறுப்பு கொடுப்பாரு, அதுக்கப்புறம் மேல ஒரு இன்னும் பெரிய பெரிய பொறுப்பு கொடுத்துக்கிட்டே போவார். விஷன் மாறும். ஆனா திட்டம் என்ன உன்னோட அழைத்துதல் அப்படின்றது அது நித்தியமான ஒரு அழைத்துதல், அது மாறாது. நீ 100 பேரை இப்ப நீ ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து 500 பேருக்கு செய்யறது அப்படின்றது அதுல மாற்றங்கள் வரலாம். எந்த மொழியில வந்து ஊழியம் செய்யறோன்றது மாற்றம் வரலாம். ஆனா அந்த திட்டம் எங்க ஊழியம் செய்யறோம் அதெல்லாம் வந்து அட்ரஸ் எல்லாம் மாறலாம். ஆனா அந்த திட்டம் எதை செய்வதற்கு ஆண்டவர் அழைக்கிறார் அப்படின்றது மாறாது. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? அதெல்லாம் ஆவியில் ஜெரோனி நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இதை எப்படி ஜெபிச்சு நம்ம வந்து இந்த திட்டத்தை புரிந்து கொள்ளணும்? முதல்ல உங்க மனசுல இருக்கிற கடவுள் இதுதான் என் திட்டமா வச்சிருப்பாரோ, இதுதான் என் திட்டமா வச்சிருப்பாரோ. இது வந்து காசு சம்பாதிக்கிறது ஒரு திட்டம் கிடையாது, சரிங்களா? பல பேர் வந்து காசு சம்பாதிக்கிறது ஒரு திட்டமா வச்சிருக்கிறாங்க, அது கிடையாது. ஒரு அந்த இதையெல்லாம் எடுத்து என்னென்ன சிந்தனைகள் எல்லாம் வச்சிருக்கணும், எம்டி படம். இந்த உலக சார்ந்த ஆசாபாசங்கள்ல இருந்து ஒரு விடுதலை பெற்று நீங்க வந்து ஆண்டவரே உங்க திட்டம் என்ன, நீங்க எது சொன்னாலும் நான் செய்வதற்கு உன் அடியே நான் இருக்கின்றேன். சாமுவேல் நான் முதல் கொடுத்த வசனம், சாமுவேல் புத்தகத்துல கொடுத்த முதல் வசனம் அதுதான். 1 சாமுவேல் 3:9. உன் அடைய நான் கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரே பேசும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அமைதியாக கொஞ்ச நாள், இது ஒரு நாள்ல வந்து புரிஞ்சுக்கணும்ன்றது இல்லாம, ஆண்டவரே இதை நான் புரிஞ்சுக்கிறதா என்னோட மேலான ஒரு ஆசை, வெளிப்படுத்தும் ஆண்டவரே, கொஞ்ச நாள் இதுக்காக காத்து நில்லுங்க, கடவுள் வெளிப்படுத்துவார். நீங்களா இதை உருவாக்காம இருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. சின்ன சின்ன ஒரு விண்ணப்பங்கள் நம்ம வைக்கும் போது சில ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்ல அவரு முழுமையாக நன்மை நிறைந்தவர். ஆனா அவர் மேலான திட்டத்தை நாடுங்க. திட்டத்தை நாடும் போது அதோடு சேர்ந்து எல்லா ஆசீர்வாதங்களும், சரிங்களா? அமைதியாக இருந்து ஆவியில் ஜெபிங்க. ஆவியானவர் வந்து அவருக்கு ஏற்றபடியாக ஜெபிக்க நம்ம வைப்பாரு. அவர் நமக்கு வெளிப்படுத்தி தருவார், காட்சிகள் வழியா அவர் வெளிப்படுத்துவார். அதை உறுதிப்படுத்துங்க. திட்டத்தை புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் உறுதிப்படுத்துங்க. எனக்கு வந்து திட்டத்தை எனக்கு நேரடியாக வெளிப்படுத்தினார், அதுக்கப்புறம் உறுதிப்படுத்தினேன். இன்னொரு தீர்க்கதரிசி அவர்கிட்ட போய் ஜெபிக்கும் போது திட்டம் ஒரே ஒரு எத்தனை பேர் நீங்க ஜெபிக்க போனாலும் சரி, திட்டம் ஒண்ணுதான் இருக்கும், அது மாறாது. நீங்க உங்களுக்கு இது பிடிக்கலனாலும் அது மாறாது. நமக்கு அதுல ஒரு தூண்டுதலும் அவர் தருவார். நம்ம அது அவருக்கு சிந்தனைக்கு ஏற்ப மாறும்போது அது முழுமையாக அது வெளிப்படுதல் கிடைக்கும், சரிங்களா? வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா?
ம் பிரதர், ம் சொல்லுங்க. இப்போ வந்து குழந்தையை கலைக்கிறது வந்து ஆண்டவர் திட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொன்னீங்க பிரதர். உறுதியா. அது போல ம் இப்போ வந்து எங்க அண்ணனோட ஒய்ஃப் வந்து இப்போ டிவோர்ஸ் கேக்குறாங்க. அது வந்து ஆண்டவரோட திட்டத்துக்கு எதிரானதா இல்ல எப்படி பிரதர்? இல்ல இதுதான் ஆண்டவரோட திட்டமா? அது வந்து ஒருத்தரோட சூழ்நிலையை பொறுத்து இருக்கும். சரிங்களா? நம்ம ஜெபிச்சு முடிவெடுக்கலாம். ம் ஆனா நீங்க வந்து ஒரு ஒரு சூழ்நிலையை வச்சு சொல்றீங்க. திட்டம் அப்படின்றது அந்த ஒரு இந்த விஷயத்திற்கு என்ன திட்டம் அப்படின்னு சொல்ல, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் என்ன திட்டம், புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்க முயற்சி எடுங்க அப்படின்றதான் சொல்ல வரேன். சரிங்களா? இந்த உறவுல என்ன கடவுளுக்கு திட்டம் அப்படின்றது ஜெபிங்க, கடவுள் வெளிப்படுத்துவார். சரிங்களா? நன்றிங்க பிரதர். ம் இயேசுவே நன்றி. ஏதாவது வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? இது ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஒரு திட்டம் இருக்கு, எனக்கு அது ஒரு தூண்டுதலா இருக்கும். அடுத்த நாள் எழுந்துனா அந்த திட்டத்தை தான் மனசுல இருக்கும். அதுக்காக நம்ம உழைப்போம். அந்த திட்டத்துக்கு ஏற்ப பல விஷயங்கள் டெய்லி ஒரு ஒரு விஷயமா நடக்கும். எனக்கு ஒரு அஜய் வெளிப்படுது. சொல்லுங்க. அஜய் அவங்க சோனியா லெனின் அவங்க கேட்டாங்க இல்லையா, அதுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இவரை கல்யாணம் பண்றது கடவுளோட திட்டமான்னு கேட்கணும். கல்யாணம் முடிஞ்சு பாதியில பிரச்சனை வரும்போது இது திட்டமா அப்படின்னு கேட்கறது சரியான மெத்தடு கிடையாது. அது நம்ம இன்னியும் ப்ரேயர் பண்ணி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். கடவுளோட திட்டம், கடவுளை அன்பு செய்யும் போது கடவுள் நமக்கு அது தானா வெளிப்படுத்தி கொடுப்பார். இது எல்லாமே மிச்ச எல்லா திட்டமும் நம்ம போடுற திட்டம். அது அது கடவுள்கிட்ட இருந்து வர்றது கிடையாது. கடவுளை நம்ம திட்டத்துக்குள்ள இழுத்து அதை செய்ய வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ற ஒரு கடவுளுக்கு எதிரான ஒரு செயலா மாறுது அப்படிங்கிறது உண்மை. அதான் பிரதர், இப்போ வந்து இது வந்து கடவுளுக்கு எதிரா நம்ம செய்யற ஒரு பாவம் தானே அது டிவோர்ஸ் அப்படிங்கிறதும் கூட. குழந்தைய கலைக்கிற மாதிரி கடவுள் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாழ்க்கைய வந்து நம்ம வந்து அதை பாதியில விட்டுட்டு போறது அது ஒரு பாவம் அப்படின்னு தானே எடுத்துக்க முடியும் அது. நம்ம வந்து அதான் ஒரு ஒரு சூழ்நிலைகள் ஒரு விதமா இருக்கலாம். அது என்ன ஒரு காரணம், என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியாதுல்ல. நம்ம ஜெபிச்சு நம்ம வந்து அதுக்கான ஒரு விஷயத்துக்கும் ஒரு இது சொல்லலாம். சரிங்களா? ஓகே பிரதர், நல்லா. அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க பிரதர். அவங்களுக்கு அவங்க 2 பேரும் குழந்தைக்காகவாது சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி. குழந்தைகள் இருக்குன்னா அது பொதுவா வந்து ஆண்டவரோட திருவிழமா தான் இருக்கும். அவங்க சேர்ந்து வாழ்வதுதான் வந்து கடவுளோட விருப்பமாகவும் இருக்கும். குழந்தைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா. சரிங்களா? தேங்க்யூ வேற பிரதர். ஏதாவது கேள்விகள் இருக்கா? அவ்வளவுதான் பிரதர், தேங்க்யூ. பொதுவாக ஆனா அதுக்கெல்லாம் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து ஜெனரல் எக்ஸெப்ஷன்ஸ் கிடையாது. எக்ஸெப்ஷனல் கேஸ் ரொம்ப. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? അജയ് ആരും ഇങ്ങനെ ഒരുപാട് ചിന്തിച്ചുകൊണ്ടിരിക്കുക. ഞാൻ ഹൗസ് വൈഫാ, എന്നെ കൊണ്ട് ഒന്നും ചെയ്യാൻ പറ്റില്ല, എന്റെ പ്രായം കഴിഞ്ഞു. அப்படி யாரோ நினைச்சிட்டு இருக்குது. அது தமிழ் പറഞ്ഞു. இப்ப என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நான் வந்து ஒரு வீட்டம்மா மட்டும்தான் எனக்கு வேலை. நம்ம வந்து கடவுளோட திட்டம் இப்போ யோனாவின் வாழ்க்கையை நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தா அவர் ஒரு விஷயத்த மட்டும்தான் செஞ்சிருப்பார். பவுல் வாழ்க்கையில ஒருத்தர் இருந்தாரு. யார் அவர் அவர் ஜெபிக்கிறாரு பவுலுக்காக. ஜெபிக்க அவரோட பேர் நம்ம அதுக்கப்புறம் நம்ம எங்கேயும் விபரீதத்துல வாசிக்கிறதே கிடையாது. நான் ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு ஆளு, எனக்கு என்னால செய்ய முடியும். நம்மளே வந்து நம்ம சூழ்நிலைகளை வைத்து கடவுளோட திட்டத்தை முடிவெடுக்க கூடாது. அதான் நான் முதலே சொன்னேன். சூழ்நிலைகளை வைத்து இதுதான் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுக்க கூடாது. கடவுள் வந்து அந்த சூழ்நிலைகளுக்கும் அப்பாற்பட்டவர், எல்லாம் வல்ல கடவுள். என் சூழ்நிலையை வச்சு நான் வந்து இந்த அளவுக்கு எனக்கு ஞானத்தை கொடுப்பாரு, இந்த அளவுக்கு என்ன வளர்ப்பாரு அப்படின்னு சொன்னா நான் வந்து நினைச்சு கூட கொஞ்சம் கூட கனவுல கூட நினைச்சு பார்க்க. நான் அழுதேன். நான் ஆண்டவரே எனக்கு வந்து ஒரு ஆன்மீக விஷயத்துல ஒரு ஞானமும் இல்லை அப்படின்னு சொல்லி அழுது இருக்கிற காலம் இருக்கு. அதுதான் உண்மை. நான் வந்து சும்மாலாம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அழுகிறது, அதுவும் மற்றவங்க முன்னாடி அழுது இருக்கிறாங்கலாம் சொல்றதுக்கெல்லாம் எனக்கு வந்து பிடிக்காது. அப்படி இருக்கும்போது உண்மையான விஷயம் தான். நமக்கு எந்த சூழ்நிலைகள் அப்பாற்பட்ட கடவுள் அவரு.
எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஒரு திட்டம் அப்படின்னு நம்ம உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்னா ஒரு திட்டம் இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது நிறைவேறும் போது ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சி உங்களுக்குள்ள இருக்கும். புனித மோனிகா அம்மாவோட வாழ்க்கையை எடுத்து பாருங்க. அவங்க வந்து அலெக்சாண்டருக்காக ஜெபிக்கின்றார்கள். அவங்க வேற பெரிய அதிசயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில அவங்க ஒன்றும் செய்யல. ஆனா அதனால எந்த விதத்துல ஆண்டவர் நம்ம பயன்படுத்துவாரு, நிறைவை தருவாரு, அவர் திட்டத்தை வெளிப்படுத்துவாரு அப்படின்றது என்ன திட்டம் வருமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. அதனால நீங்களா சூழ்நிலைகளை வச்சு முடிவெடுக்காது. கடவுள்கிட்ட கேளுங்க. சிறு பிள்ளைகளை போல ஆவதுன்னா அதுதான், வேற எதுவும் கிடையாது. இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். உங்க ரத்தத்தால் கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும், விடுதலை தாரும். ஜெரோனி, சில திட்டங்கள் கடவுள் திட்டங்கள் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்ற ஒரு உணர்வு வருது அப்படின்னா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பாக்கி நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயம் செஞ்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு நிறைவும் கிடைக்காது. அதுக்கப்புறம் திருப்பி ஆண்டவர் திட்டத்துக்கே நீங்க வருவீங்க. அவர் வெளிப்படுத்திட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் முதல்ல அதை செய்யுங்க. அதை ஏன்னா இன்னொரு வசனம் இருக்கு, அது நிறைவேற்றுவது அப்படின்றது அவரே அதை நிறைவேற்றுவார் உங்க வழியாக. ஜெரோனி, சரியா? இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் ஜீசஸ். தேங்க் யூ ஜீசஸ். உங்க ரத்தத்தால் எங்களுக்கு கழுவும் ஆண்டவரை, தூய்மையாக்கும், விடுதலை தாரும், அனைத்து மனக்கட்டு உடைக்கப்படுத்தும் ஆண்டவரை. எவ்ரி பாண்டேஜ் எல்லாம் உங்கள் திட்டத்திற்கு எதிராக எல்லா எதிர் சிந்தனைகளையும் கட்டி நிர்மலமாக்கும் ஆண்டவரே. Bind and cast every unclean spirit, Father, in the mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day.